திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை கிராம மக்களுக்கு 5,27,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவவேலு வழங்கினார். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன், MP அண்ணாதுரை, MLA-க்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சுமார் 759 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கருக்காக்குறிச்சி செல்லியம்மன் அகோர வீரபத்திரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக சென்றனர். கும்மி அடித்து முளைப்பாரியை சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்துச் சென்ற நிலையில் பாளைகுளத்தில் முளைப்பாரி விடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கும் நிலையில் முக்கிய தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநில சட்டசபைக்கான தேர்தல் வரும் 10ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவிருக்கிறது. இதற்காக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேசிய அரசியல் தலைவர்கள் கர்நாடகத்தில் பரப்புரை செய்து வருகின்றனர். மைசூருவுக்கு சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மயிலாரை தோசா என்ற உணவகத்தில் தோசை சுட்டு வாக்கு சேகரித்தார். பின்னர் அதே உணவகத்தில் பிரியங்கா காந்தி இட்லிகளையும் சுவைத்து மகிழ்ந்தார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் தன்னை வெற்றி பெற செய்வார்கள் என கர்நாடக மாநிலம் புலிகேசி நகர் தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடும் ஒரே தமிழ் வேட்பாளரான முரளி தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் நந்தாவுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். 224 தொகுதிகளில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் ஒரே தமிழ் வேட்பாளர் புலிகேசி நகர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு முரளி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறீங்க. எப்படி இருக்கு மக்களுடைய வரவேற்பு, வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எந்த ஒரு அச்சமே இல்லைனா, ஏன்னா தேர்தலில் முதல் தடவை நின்றுருக்கலாம். பட் 86லேருந்து இந்த தொகுதியில் நான் கட்சியுடைய சேவை பண்ணியிருக்கிறேன். நிறைய எலெக்ஷனில் வேலை பண்ணியிருக்கிறேன். எல்லா தொகுதி மக்களும் என்கிட்ட விசுவாசமாக இருக்கிறாங்க. யாரும் என்னை பார்த்து தூரம் போறவங்க இல்லை, எல்லாம் கிட்ட வரவங்க தான். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார், அதிமுக ஆல்ரெடி இங்கே நாமினேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண பிறகு அவரு என் கூட வந்து வித்ட்ரா பண்ணிக்கின்னு இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு சார். அதிமுக அவர் பேர் அன்பரசன், அவர் எங்க கூட தான் இருக்காருங்க. தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம், அதே போல இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினரும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களும் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய சக்தி. அந்த வாக்கு பாஜகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? மைனாரிட்டி ஓட்ஸ் முஸ்லீம் இருக்கட்டும், கிறிஸ்துவங்க இருக்கட்டும், கண்டிப்பா பர்சன்டேஜ் நான் கரெக்டாக சொல்ல முடியாது. எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சார். வெற்றி பெற்றால் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்க சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவங்களுக்கும் என்ன ஸ்கீம்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க கையில போய் சேர்ற அளவுக்கு நான் உழைப்பேன் சார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மாண்டியா மாவட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி ஊர்வலமாக சென்று மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பேரணியின் போது யோகி ஆதித்யநாத்தின் மீது பாஜக தொண்டர்கள் பூக்களை தூவினர். பெலகாவி விமான நிலையத்தில்
பரப்புரைக்கு சென்ற காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவும் தற்போதைய பாஜக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையும் விமான நிலையத்தில் சந்தித்துக் கொண்டனர். இருவரும் கைகுலுக்கினர். அப்போது பசவராஜ் பொம்மையின் வலது தோளில் சித்தராமையா தட்டினார். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 1200 plus